கேட்கும்படியாக எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீ சர்வ வல்லமையுள்ளவர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அதிசயங்களை செய்து எங்களை அற்புதமாய் வழிநடத்தி வருகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆராதனை மீதியான பகுதியில் நம்ம கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவர் நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கிற துரிதமாய் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. நாலு வார்த்தையை கேட்பதற்கு எங்கள் இருதயம் ஆயத்தப்படட்டும். கர்த்தருடைய பந்தியில பரிசுத்தமாய் பங்கெடுக்க எங்களை உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளுக்கு சாதகமாக்கி மாற்றி கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களுக்கு காதையும் இருதயத்தையும் கர்த்தர் விருத்தி சேதனம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கொண்டு வழிநடத்துங்க. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் யாவரும் சேர்ந்து துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போம் என்கிற ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை துதித்து பாடுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, அல்லேலூயா துதி சாத்திடுவோம். கடந்த நாட்கள் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்கள் கண்மணிப்போம் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி நீடித்திட இருவரின் மீதான ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளவே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியாருள்ளவே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அக்கினியோடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினியோடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீடாக ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளவே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியாருள்ளவே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். இந்த நான்கிற யாத்திரையில் இந்த ரமேசு நம்மோடு இருப்பார். இந்த நான்கிற யாத்திரையில் இந்த ரமேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானத ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளவே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா நன்றியாருள்ளவே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேரை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார்? அவர் நடத்தி வருகிறபடினால் எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் சேர்ந்து மறுபடியுமாக அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு ஈந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. ஆமென். நம்ம யாரு நமக்கு ஆட்சி செஞ்சாலும், யார் நமக்கு அதிகாரியா இருந்தாலும் நம்மளுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவர் ஜெய கிறிஸ்து, அவர் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் அதிபன். ஹல்லேலூயா. நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாங்களா? அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ
மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்தியாலுமே மிக பொங்கிடுவே. இன்னொரு பாடலையும் பாடி நம் கர்த்தரை ஆராதிப்போம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர், இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாவற்றையும் ஜெயிப்போம். பாவத்தை ஜெயிக்கிறோம். ஹல்லேலூயா. சோதனைகளை ஜெயிக்கிறோம். ஆமென். சாத்தானை ஜெயிக்கிறோம். நமக்கு வெற்றி கொடுக்கிற தேவன் யெகோவா நிசி. எல்லாரும் வரிகள் அங்கங்கே டிஸ்பிளேல இருக்கிறது, அதை பார்த்து கரங்களை தட்டி நீங்கள் உற்சாகமாக பாடுங்கள். ஆவியோடும் பாடுவோம், கருத்தோடும் பாடுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சேர்ந்து போடுமாம். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சேர்ந்து பாடுமா. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினி
விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. இம்மட்டும் உதவினவர் இனிமேலும் நடத்திடுவார். இதுவரை தாங்கினவர் இனிமேலும் தாங்கிடுவார். இம்மட்டும் உதவினவர் இனிமேலும் உதவிடுவார். இதுவரை தாங்கினவர் இனிமேலும் தாங்கிடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் எங்கும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் எங்கும் ஜெயமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டு விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் எனக்கு வெற்றியை கொடுப்பார்? அவங்க எல்லாம் சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒரு விஷயாக பாடலாமா? இன்று வரை ஜெயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், இதுவரை நடத்திய, இன்று வரை ஜெயம் தந்த தேவனுக்கு, இதுவரை இனியும் ஒப்பு கொடுங்க அப்படியே. இனியும் நிற்கவில்லை, நிற்கவில்லை நாம், தேவன் நம்மை நிறுத்தியுள்ளார். நிறைந்ததெல்லாம் தேவன் தாமே தந்ததினால். சொல்லுங்க. நிற்கவில்லை நாம், தேவன் நம்மை நிறுத்தியுள்ளார். நிறைந்ததெல்லாம் தேவன் தாமே தந்ததினால். நடத்திய விதங்கள் நினைக்கும் போது நன்றியோடு நாதனை துதித்திடுவோம். நடத்திய விதங்கள் நினைக்கும் போது நன்றியோடு நாதனை துதித்திடுவோம். இதுவரை ஜெயம் தந்த தேவனுக்கு, இதுவரை நடத்திய, இதுவரை ஜெயம் தந்த, இனியும் இனிமேலும் நடத்திடும் திரு சித்தமோ. இனியும் நடத்திடுமே, இனிமேலும் நடத்திடும் திரு சித்தமோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சேர்ந்து எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தார், எண்ணில் அடங்கா நன்மைகளால் என்னை நிரப்பினார்ங்கிற பாடலை பாடி நம் கர்த்தரை துதித்து நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நன்மைகளால் நடத்தினார். ஒரு புழுதியிலிருந்து நம்மை தூக்கி விடுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம உயரத்தில் வைக்க ஆசைப்படுகிறார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்க வரைக்கும் அவர் ஓய மாட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சங்கீதம் 113 எழுதப்பட்டபடியே சிறியவனை புழுதியிலிருந்து அவர் தூக்கி விடுகிறார். தூக்கின தேவன் அவனை உயர்த்துகிறார். உயர்த்தின தேவன் நமக்குன்னு ஒரு மகிமையுள்ள சிங்காசனம் ஒன்று என்று சொல்லி நம்ம 1 சாமுவேல்ல வாசிக்கலாம். அந்த சிங்காசனத்துல நம்மளை உட்கார வைக்கிறார். அது வரைக்கும் அவருடைய பணி ஓய்வதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணி கானானை வாக்குத்தத்தம் பண்ணினார். பக்கத்துல வந்த ஜனங்க கொஞ்சம் பேக் ஸ்லைட் ஆனனால ஒரு 40 வருஷம் அலைய விட்டார். He did not change the purpose. அவர் நோக்கத்தை மாற்றவில்லை, வாக்குத்தத்தத்தை மாற்றவில்லை. ஆனால் ஒரு ஜெனரேஷனே காலியாகி இன்னொரு ஜெனரேஷன் வந்துச்சு. அவங்க தான் உள்ள போனாங்க. அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற வரைக்கும் அவர் அசந்து போவதில்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ண வரைக்கும் அவர் ஓய்வதில்லை. உங்களை தூக்கி விட்டு உயர்த்தி விட்டு அப்படியே போறதில்லை. just expect the highest blessing in your life. ஆண்டவர் அதை கொடுக்கிறார். ஆமென். அப்படிதான் நம்ம வைத்து கொடுக்க அந்த ப்ராசஸ்ல தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். don't be satisfied with what you have now. don't be satisfied with the position what you have now. உங்களுக்கு இருக்கிற இடத்துலயே உங்களுக்கு இருக்கிறதுல திருப்தி ஆயிராதீங்க. கர்த்தர் இதை விட மேன்மையா தருவார். இதை விட மேன்மையா தருவார். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடலாங்களா?
எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தார். எண்ணில் அடங்கா நன்மைகளால் என்னை நிரப்பினார். எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தார். எண்ணில் அடங்கா நன்மைகளால் என்னை நிரப்பினார். துதிப்பேன், போற்றுவேன், பாடுவேன், கெம்பீரிப்பேன். துதிப்பேன், போற்றுவேன், பாடுவேன், கெம்பீரிப்பேன். செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி நித்தமும் உம்மை நான் துதித்திடுவேன். நீ செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி நித்தமும் உம்மை நான் துதித்திடுவேன். இதற்கீடாக நான் என்ன செய்வேன்? இதற்கீடாக நான் என்ன செய்வேன்? என் ஜீவனை பலியாக படைக்கிறேன் நான். என் ஜீவனை பலியாக படைக்கிறேன் நான். Hallelujah, 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 hallelujah. அன்பிற்கு இணையேதும் ஒன்றுமே காணேன். உண்மையாய் உணர ஓர் இதயம் தாரும். அன்பிற்கு இணையேதும் ஒன்றுமே காணேன். உண்மையாய் உணர ஓர் இதயம் தாரும். திறந்தருளும் என் மனக்கண்களை, திறந்தருளும் என் மனக்கண்களை. இப்பூவிலே வேறொரு விருப்பம் இல்லை. இப்பூவிலே வேறொரு விருப்பம் இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புழுதியின் நின்றம்மை தூக்கிய மீட்டி நறுமணம் நல்கும் நல் மலராக்கினி. புழுதியின் நின்றம்மை தூக்கிய மீட்டி நறுமணம் நல்கும் நல் மலராக்கினி. உன் கல்வாரி அன்பன்று மாற்றியது, உன் கல்வாரி அன்பன்று மாற்றியது. என் சுயம் வேறுக்கு உந்தன் சித்தம் செய்வேன். என் சுயம் வேறுக்கு உந்தன் சித்தம் செய்வேன். Hallelujah, 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 hallelujah. எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தார். எண்ணில் அடங்கா நன்மைகளால் என்னை நிரப்பினார். எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தார். எண்ணில் அடங்கா நன்மைகளால் என்னை நிரப்பினார். துதிப்பேன், போற்றுவேன், பாடுவேன், கெம்பீரிப்பேன். துதிப்பேன், போற்றுவேன், பாடுவேன், கெம்பீரிப்பேன். கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஆசைக்கு மகிமைப்படுத்துங்கள். அன்பிற்கு இணையேதும் ஒன்றுமே காணேன். உண்மையாய் உணர ஓர் இதயம் தாரும். அன்பிற்கு இணையேதும் ஒன்றுமே காணேன். உண்மையாய் உணர ஓர் இதயம் தாரும். திறந்தருளும் என் மனக்கண்களை, திறந்தருளும் என் மனக்கண்களை. பூவிலே வேறொரு விருப்பம் இல்லை. பூவிலே வேறொரு விருப்பம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ், அல்லேலூயா. புழுதியின் நம்மை தூக்கிய மீட்டி நறுமணம் வீசும் நல் மலராக்கி நீர் சென்று.
உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவர். எல்லாம் அப்படி கரங்களை உயர்த்தி கொண்டு அசைத்து கொஞ்ச நேரம் அப்படி ஆராதிங்களேன். அவர் உயர்த்தி வைக்கிற தேவன் என்பது இன்றைக்கு விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். உங்களை உயர்ந்த இடத்துல வைக்கிறார். ஹல்லேலூயா. என் நாமத்தை அறிந்த ஜனங்கள் அவர்களின் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறேன் என்று சொல்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு நன்றி. எல்லாம் சொல்லுங்க, அந்த வார்த்தையை உயர்த்துகிறவர் நீர்தான் என்று சொல்லி அவரை சொல்லுங்க. அவன் இடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிக்கிறேன். என் நாமத்தை அவனை அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. என் தலையை நிமிர பண்ணுகிறவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. எல்லாம் கேளுங்க. ஆண்டவரே எங்களை உயர்த்தி வைக்கிறவர் சொல்லி ஆராதிங்களே. நம்ம ஆண்டவர் பரிசுத்தமானவர், உன்னதமானவர், அதே நேரத்தில் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அவர்தான். நம் தலையை நிமிர பண்ணுகிறார் அவர்தான். எந்த சூழல் நமக்கு ஒரு அவமானத்தை கொண்டு வந்ததோ அதே சூழலில் தலையை நிமிர பண்ணுகிறவராக இருக்கிறார். அவருடைய கண்களில் நமக்கு இரக்கம் கிடைக்கும். நம்மை பற்றி நிந்தையான பேச்சுகளை அவர் அவமாக்குகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி. எல்லாம் 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 ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துவோம்மா, நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். சொல்லுங்க, என்னை உயர்த்துகிறவர் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்களுக்கு ஒரு அடைக்கலமா இருக்கிற தேவன் அவர். உங்களை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு புது எண்ணெய் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு காண்டாமிருகத்தின் கொம்பை போல நம்ம உயர்த்துகிறார். ஆமென். நீங்கள் ஓங்கி படருவீர்கள் என்று சொன்ன தேவன் அவர். அந்த தேவனை ஆராதிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருக்கிறவரை நாம் ஆராதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஜீசஸ். நம் உட்கார்தலையும் எழுதலையும் நன்றாக அறிந்தவர், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், இருதயங்களை சோதித்து பார்க்கிறவர், என்னை காண்பவரே என்று சொல்லி இந்த பாடலை பாடி ஆராதிக்கிற வேளையில உங்கள் இருதயம் தேவனோடு ஒன்றாகட்டும், உங்கள் ஆவி தேவ ஆவியோடு ஒன்றாகட்டும். இதுவரைக்கும் மனதும் மாமிசமும் நினைத்ததை செய்து கொண்டு வாழ்ந்திருப்போம் என்றால் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமே. உம் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. என் மனசு விரும்பினதை, என் மாம்சு விரும்பினதை செய்தது போதும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எல்லாம் சொல்லுங்க. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கிறது, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். எல்லாம் அப்படி ஆண்டவரை பார்த்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா.
இருக்கிறார். கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். சேர்ந்து பாடுவோமா? ஆமென். அந்த கரம் நம்மை உயர்த்தும், நம்மை பலப்படுத்தும். வீரர் வரலாம், நீங்களாம் வகைக்கலாம், அவர் கரம் நம்மை பலப்படுத்தும். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ரெண்டு கரத்தை அப்படி உயர்த்தி ஆண்டவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அப்படி ஒப்பு கொடுக்கலாங்களா? ஹல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுக்கலாமா? என்னை காண்கிற தேவனை நான் இவ்விடத்திலும் கண்டேன் என்று ஆகார் சொன்னதை போல இந்த நேரத்தில் ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான் சொன்னாரே. அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று வசனம் சொல்கிறது. இந்த நாள், இந்த நேரம் கர்த்தரை தேடுகிற நேரம். உண்மையாய் முழு மனதோடு தேடுவாயானால் கர்த்தரை இந்த ஆராதனையில் கண்டடைவாய். ஆண்டவரே, உங்களை நான் பார்க்கணும், உங்களை உணரணும்னு சொல்லுங்க. உண்மையாய் தேடுகளுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறாராம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு இருக்கிறார். ஓ ஜீசஸ், ஆவியான தேவன் நம்மோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை கண்டடைவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்களை காண்கிற தேவனை நான் இவ்விடத்திலும் காண வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரகாந்தி ரோஷாலந்த ரகுதுனி மரபா ரமா காந்து ரபோ ஷகரந்தோ. தன்னை தாழ்த்துங்க, தாழ்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களை நான் பார்க்காம போக கூடாது ஆண்டவரே. உங்களை பார்க்காம உங்க வார்த்தையை கேட்காம நான் போக கூடாது ஆண்டவரே. எங்களோட பேசும் ஆண்டவரே. சூழ்நிலையை மாற்றுவதற்கு உம்மால் மாத்திரமே முடியும் ஆண்டவரே. உன் வார்த்தை என்று எங்கே போவோம்? உம்மா விட்டா எனக்கு யார் இருக்கிறாச்சா? உன் வார்த்தையை தவிர என்னை தேற்றுவது எது ராஜா? உன் வார்த்தையை தவிர எனக்கு நம்பிக்கை மாறுதல் கொடுப்பது எது ராஜா? எங்களோடு பேசுங்க ராஜா. உண்மை நாங்கள் தேடுகிறோம் அப்பா. இந்த மாலை வேளை நாங்கள் சபையாக தேடி வந்திருக்கிறோம். எங்களோட ஆவியில் ஒரு விடுதலை வேண்டும் ராஜா. எங்கள் ஆத்துமாவில் ஒரு விடுதலை, சரீரத்தில் ஒரு விடுதலை, எங்கள் எண்ணங்களையும் இயக்கங்களையும் அறிந்திருக்கிற எங்கள் தெய்வமே, உண்மை இல்லாமல் எங்களுக்கு யார் இந்த ஊரில் இருக்கிறார் ராஜா? உண்மையை நாங்கள் பற்றி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரம் எங்கள் கரத்தை பலப்படுத்துறதுக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. மனமுடைந்து போன பிள்ளைகளையும் ஆண்டவரே, ஆண்டவர் ஆறுதலுக்காக ஏங்குகிற பிள்ளைகளையும் அற்புதங்களுக்காக ஏங்குகிற பிள்ளைகளையும் நினைத்தருளுவீராக. ஒரு விஷயம் ஆண்டவரே, நன்மை செய்கிற தேவன், வாக்கு மாறாதவர், எல்லா இருதயத்தின் கலக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. உங்கள் இருதயத்தை பாரப்படுத்துகிற பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். இயேசு நம்மோடு இருக்கிறார். இயேசு நமக்கு உதவி செய்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நம்மை அழைத்த நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாயிருங்கள். ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. நாங்கள் வெட்கமடையாதபடி செய்யும். எங்களுக்கு உதவி செய்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இருதயத்தில் விடுதலை பெற்றவர்கள் யாவரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி. உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.